அந்த நரம்புகள்லாம் சுருங்கக்கூடிய தன்மையை அடையும் 40-50 வயசை தாண்டினாலே. விரியக்கூடிய தன்மையும் சுருங்கக்கூடிய தன்மையும் ரெண்டுமே இருந்தால் தான் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே தன்னோட ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பராக வேலை செய்ய முடியும். 100 ml 60 ml கம்மியாக எடுத்தோம்னாக்க நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி இன்னும் குறையும் இல்லையா? அந்த 60 ml சக்தி பிராண சக்தியை வச்சுட்டு யாருக்குன்னு சப்ளை பண்ண முடியும்? எவ்வளவு? 30,000 இல்லை, 30,000 கோடி நியூரான்ஸ் இருக்குது பிரெயினில். அது மட்டும் இல்லாமல் 2-3 நிமிஷத்தில் போயிடும். என்னங்க ஆச்சரியமா இல்லை? அதுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள மாத்திரை சாப்பிட்டோமா இல்லை இன்ஜெக்ஷன் எடுத்துனோமா? ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு அடைப்பு வரதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னாக்க போத் நார்த் போல் அண்ட் சவுத் போல் 2 எனர்ஜியும் கைக்கு போகிறது. கண்ணுக்கு உள் பக்கமும், கண்ணுக்கு இந்த இமைக்கு உள் பக்கமும், அப்புறம் இதே மாதிரி கண்ணுக்கு இந்த இமைக்கு மேல் பக்கமும் உள் பக்கமும், இந்த இமைக்கு உள் பக்கமும். இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியாதவங்க அனைத்து நாரத டிவி நேயர்களுக்கும் என்னுடைய தாழ்வான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இது முக்கியமாக இதில் மேக்னெட்டிக் வாட்டர் எப்படி சாப்பிட போகிறது, எப்படி என்ன பண்ணுறது, அதனோட தன்மை என்ன, அதனோட குணாதிசயங்கள் என்ன, அதை சாப்பிட்டாக்க என்னென்ன நன்மைகள் வரும், அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்னெட் போட்ட விளக்கெண்ணெய் தேய்ச்சா என்னென்ன பிரச்சனைகள் தீரும், எல்லா பிரச்சனைகளும் தீருமா அப்படின்றதையும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி மேக்னெட்டை வச்சுருந்து எப்படி ஆயிலோடு சேர்த்து நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை நம்ம உடம்புக்கு வெளியிலையும் சரி, உடம்புக்கு உள்ளுலேயும் சரி எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். என்னடா அது பைத்தியக்காரத்தோட எப்படி புரியவே இல்லையே. உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதியை எங்கேருந்து விரிய வைக்கிறது, அது முன்னாடியே சொல்லி காமிச்சாரு. இந்த மாதிரி கையை உயர்த்தணும், கையை நீட்டணும், யோகா திரிகோணாசனா செய்யணும் அப்படின்னு சொன்னார். இப்போ திருப்பி இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளுக்குள்ளே மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தையும் அனுப்புகிறோம், மேக்னெட்டிக் எனர்ஜியை உள்ளுக்குள்ளே அனுப்புகிறோம். வாட்டருக்கு மேக்னெட்டிக் வாட்டர் எடுத்து வாட்டரை மேக்னடைஸ் பண்ணுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சாலிட் மேட்டர்லாம் இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு உறுப்புகள் 70 lakh crores of cells இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முட்டி எலும்புகள் இருக்குது, முட்டி கீழே எலும்பு இருக்குது, அதுக்குள்ளே கையும் இருக்குது, அதே மாதிரி வயிறு இருக்குது, அது மாதிரி மற்ற ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஆர்கன்ஸும் நரம்புகள் எல்லாமே இருக்குது இல்லையா? அந்த நரம்புகள்லாம் சுருங்கக்கூடிய தன்மையை அடையும் 40-50 வயசை தாண்டினாலே. 40 வயசு 50 வயசு தாண்டினாலே உள்ளுக்குள்ளே இருக்கிற சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாச்சினாலே விரியக்கூடிய தன்மை கம்மியாகிறதுன்னு அர்த்தம். விரியக்கூடிய தன்மையும் சுருங்கக்கூடிய தன்மையும் ரெண்டுமே இருந்தால் தான் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே தன்னோட ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பராக வேலை செய்ய முடியும். அது நல்லா ப்ராப்பராக வேலை செஞ்சால் தான் எந்த கிருமிகளும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்மளோட ஹார்ட் இருக்குது, நம்மளோட ஹார்ட் விரியக்கூடிய தன்மை கெட்டு போய் சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி ஹார்ட்டு அதிகமாக ரத்தத்தை சப்ளை பண்ண முடியும்? அதே மாதிரி ரத்தத்தை எடுத்துன்னு போகக்கூடிய ஆர்டரிஸ்னு ரத்த குழாய் இருக்குது இல்லையா? அந்த ரத்த குழாயும் சுருங்கி போச்சுனாக்க அந்த ரத்தம் எப்படி எல்லா செல்லுக்கும் போக ஆரம்பிக்கும், எல்லா பாடிக்கும் எங்கேருந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி லங்ஸ் இருக்குது. லங்ஸும் ஒரு நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 வாட்டி வெளியிலேருந்து காற்று இழுத்துக்கிறது காந்தத்தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காந்தத்தன்மையை காந்த சக்தியை வச்சுட்டு வெளியிலேருந்து காற்றை 15 வாட்டிலேருந்து 20 வாட்டி இழுத்துக்கிறது. என்னடா அது 15லேருந்து 20 வாட்டி ஏன் இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதாவது மூச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியதை சில பேர் 15 வாட்டி தான் இழுத்துக்க முடியும், 20 வாட்டி இழுத்துக்கிறவங்க சில பேர் நிறையா வாட்டி இழுத்துக்க முடியும்னாக்க 20 வாட்டி இழுத்துக்க முடியும். சில பேருக்கு மூச்சு வாங்கிறது அப்படின்னாக்க மூச்சு அதிகமாக அது ஒரு நிமிஷத்துக்கு அதிகமாக மூச்சு இழுத்துனா தான் எனக்கு பிராணசக்தி கிடைக்குன்றவங்க 20 வாட்டி இழுத்துக்க முடியும். அது மாதிரி இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ உதாரணத்துக்கு அதுக்காக 15லேருந்து 20 வாட்டி இழுத்துக்கிறதுன்னு சொன்னேன். அப்போது அதை 15லேருந்து 20 வாட்டி எடுத்துக்கும் போது சாதாரணமாக உடம்பு நல்லா இருக்கும்போது, மிடில் ஏஜில் நல்லா இருக்கும்போது 500 ml காற்று ஒரு வாட்டி இழுத்துக்கிறது, 500 ml காற்று யூஸ் பண்ண காற்றை வெளியில் விடுறது. அப்படின்னாக்க 500 ml 20% ஆக்சிஜன் பிராணசக்தி இருக்குது. ஆனால் இது குறுகி போச்சுனாக்க 500 ml காற்றுக்கு பதிலாக 300 ml காற்று தான் இழுத்துக்க முடியும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 300 ml காற்று தான் இழுத்துக்க முடியும்னாக்க 300 ml 20% எவ்வளவு? 60 ml ஆக்சிஜன் தான். ஸோ
100 ml ஆக்சிஜன் வச்சுட்டே நம்மளுக்கு சரியாக இல்லை கிடைக்கல, அதனால் நம்மளுக்கு பல வியாதிகள் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது 100 ml வந்து 60 ml கம்மியாக எடுத்தோம்னாக்க நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி இன்னும் குறையும் இல்லையா? அந்த 60 ml சக்தி பிராண சக்தியை வச்சுட்டு யாருக்குன்னு சப்ளை பண்ண முடியும்? எந்த சக்திக்கு சப்ளை பண்ண முடியும்? பிரெயினுக்கு சப்ளை பண்ண முடியுமா? ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ண முடியுமா? இல்லை எல்லா செல்லுக்கும் சப்ளை பண்ண முடியுமா? இல்லை நடக்கும்போது காலுக்கு சப்ளை பண்ண முடியுமா? இல்லை கையால் வேலை செய்கிறோம், கைக்கு சப்ளை பண்ண முடியுமா? இல்லை கண்ணால் நிறையா வேலை செய்கிறோம், பார்க்குறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு சப்ளை பண்ண முடியுமா? காதுக்கு சப்ளை பண்ண முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அட்லீஸ்ட்டு 100% அதிகமாக கிடைக்காட்டாலும் 100%க்கு 99% ஒரு 2% கம்மியாச்சுன்னா கூட பிரச்சனை தானே. அதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பிராணசக்தி நிறையா கிடைக்கணுன்னாக்க இந்த மாதிரி செய்யணும். அந்த மாதிரி சுருங்கக்கூடிய தன்மையை உண்டாக்கினாக்க ஆட்டோமேட்டிக்காக சுருங்கின பாகமெல்லாம் விரியும். அதாவது சுருங்காத பாகமும் இருக்குது. 30 வயசுலேருந்தே நம்ம தடவினாக்க 30 வயசுலேருந்தே சுருங்க ஆரம்பிக்க வேண்டியதெல்லாம் சுருங்காமல் விரிஞ்சுட்டே இருக்கும். சுருங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கும், குரோத்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறையா தண்ணியை எப்படி மேக்னடைஸ் பண்ணி சாப்பிட்றது, அதனால் என்ன உபயோகம் அப்படின்னு முன்னாடியே நிறையா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் டீட்டெயிலில் அதை நிறைய காமிச்சு இந்த மாதிரி மேக்னெட்டு அந்த தனித்தனி மேக்னெட், இது பைபோலார் மேக்னெட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே இங்கே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிங்கனாக்க இங்கேயும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிங்கனாக்கா நார்த் போல் தெரியும். நார்த் போலில் ஒரு பாட்டில் வைக்கலாம். இதே மாதிரி பாட்டில் வைக்க வேண்டாம், நான் இங்கே வேறு பாட்டில் இல்லாதனால இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஹை குவாலிட்டி பாட்டிலாக வைக்கணும் தண்ணியை. அதை வச்சுட்டு அதில் என்ன அட்வான்டேஜு, எதுக்காக தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பூமியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 70% வாட்டர், பூமியே 70% வாட்டர்னால தான் இருக்குது. அந்த இயற்கை அதை கடவுள் அது மாதிரி படைச்சிருக்காரு, அந்த மாதிரி பிரபஞ்சம் படைச்சிருக்கு. அந்த மாதிரி படைச்சதுனால என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 70% இல்லாமல் பூமியில் ஒரு 50% தான் பூமியில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு கால்குலேஷனுக்கோசரம் அதை 50% இருந்ததுனாக்க, ஏன்னா தண்ணிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா அதிகம். தண்ணி எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ, எப்படிலாம் வளைஞ்சிக்க முடியுமோ, எந்தெந்த ஷேப்பில் விட்டுக்க முடியுமோ அந்த மாதிரி ஷேப்லலாம் தண்ணி போயிட்டே இருக்கும். வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, இலகி போகக்கூடிய தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படி இருக்கிறதுனால இறைவன் பூமியை படைக்கும் போதே இங்கே மனிதர்களாக வாழ்கிறாங்க, மிருகம் வாழுறது, பறவைகள் வாழுறது, எல்லாமே வாழுறதுக்கு இவங்கெல்லாம் நல்லபடியாக வாழணும், நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு இந்த பூமியில் 70% இருந்தால் தான் அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும்னு இங்கே இருக்க சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அவர் எப்பயோ எந்த காலத்துலையும் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறைவன் இதை கண்டுபிடிச்சி கரெக்டாக 70% இருக்கணும்னு பூமியில் 70% வச்சார். இதே பூமியில் ஒரு 80% வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ 80% 85% பூமியில் தண்ணி இருந்ததுனாக்க லேண்டே குறுகி போயிடும். அப்போது பூமியினோட வாட்டரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகி லேண்டே காணாமல் போகலாம். அதனால் அதையும் தெரிஞ்சுட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இறைவன் 70% பூமியில் தண்ணி இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக படிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பூமியில் தண்ணி இருக்கக்கூடிய அது எல்லா நினைவுகளும் அதுக்கு இருக்கும். என்ன நடந்தாலும் பூமியில் என்ன நடந்தாலும் அந்த தண்ணியில், சமுத்திரத்து தண்ணியில், ஓஷன் வாட்டரில் அப்படியே பதிவாயிடும். இப்போ செல்ஃபோனில் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பதிவு பண்ணுறோம், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம், இப்போ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறோம், இதில் சிம் கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்படி ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரியாக அந்த தண்ணியிலையும் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். தண்ணியில் சேவ் ஆனது ஃபுல்லாக இந்த பிரபஞ்சத்துக்கு உடனே, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கார்னருக்கு உடனே போயிடும். எக்ஸ்ட்ரீம் கார்னருக்கு போனால் பிரபஞ்சம்தான் இறைவன், அதுதான் பரபிரம்மம்னு சொல்லுவாங்க. அந்த பரபிரம்மத்துக்கு உலகத்தில் என்னென்ன நடக்குது, எந்தெந்த கோடியில் என்னென்ன நடக்கிறதுன்றது அப்பப்போ தெரியும். அந்தந்த நேனோ செகண்டில் தெரியும், இன்ஸ்டண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி படைச்சிருக்காரு. சரியா, இந்த மாதிரி படைச்சிருக்காரு பூமியை. அப்போ மனுஷன் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மனுஷனும் அதே மாதிரி நம்ம பாடியில் 70% தண்ணி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயின் இருக்குது இல்லையா, பிரெயின்லேயும் 70% வாட்டர்.
நினச்சி பார்க்க முடியுமா? இது வரைக்கும் யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நம்ம பாடியிலையும் அதே கான்செப்டில் 70% வாட்டராக படித்து, ஏன்னா அப்போ தான் ஃப்ளெக்சிபிலிட்டி கரெக்டாக இருக்கும், ரேஷியோ பிரகாரம் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற போன்ஸு, ஃப்ளெக்ஸு, இதே மசில்ஸு, அந்த மாதிரி தைஸு, தசைகள் எல்லாமே கை, கால் எல்லாமே அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ரேஷியோ ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு. சரிடா வேண்டாம்டா, அடுத்தது என்னடா, பூமி இது பிரெயினில் 70% வாட்டர். ஏன் 70% வாட்டராக வச்சுருக்காரு பூமி பிரெயினில் அப்படின்னாக்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 70% வந்து வாட்டர் வைக்கிறதுனால மெமரி பவர் அதுக்கு ரொம்ப அதிகம். மெமரியை ரீட்டைன் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. அது ரீட்டைன் பண்ணின மெமரியை எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. எப்படி இது இது லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் செல்ஃபோன்லேயும் ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, அது தவிர மெமரி பவர்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கும் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை, மெமரி பவரும் நல்லா இருக்கணும், ஹார்ட் டிஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ரேஷியோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய பிரெயினும் அந்த இருக்கக்கூடிய 9,000 கோடி நியூரான்ஸ் இருக்குது. எவ்வளவு? 9,000 இல்லை, 9,000 கோடி நியூரான்ஸ் இருக்குது பிரெயினில். அது மட்டும் இல்லாமல் 9,000 கோடி நியூரான்ஸும் நம்ம பாடியோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறதுனால அது 9,000 கோடியும் 9,000 கோடி நியூரான்ஸும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படணும் இல்லையா? அப்போ தானே கனெக்ஷன், கம்யூனிகேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நேனோ செகண்டில் நடக்கணும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கோசரம் இறைவன் எப்போ நம்ம படித்தாரோ, எப்போ நம்ம வெளியில் வந்தோமோ தாய் வயிற்றுலேருந்து, அப்போவே அந்த சமயத்திலேயே வயிற்றுலேருந்து வெளியில் வரத்துக்கு முன்னாடியே பிரெயினில் நம்ம உடம்பை படைக்கும்போது பிரெயினில் 30,000 கோடி நியூரான்ஸையும் ஒன்றோடு ஒன்று எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி இழைகள், என்னது 10 லட்சம் கோடி இழைகளால் கண்ணால் பார்க்க முடியாத இழைகளாக இருக்குது. அந்த மாதிரி 10 லட்சம் கோடி இழைகளால் 9,000 கோடி நியூரான்ஸும் இணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னாக்க 9,000 கோடி நியூரான்ஸும் உடம்புல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ உடம்பு ஃபுல்லாகவே பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெமரி பவர் தண்ணி இருக்கிறதுனால மெமரி பவரும் நல்லா இருக்குது. ஸோ பிரெயினோட ஆக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெயினோடு நல்லா இருக்கிறதுனால பிரெயின் மேலே அது மாதிரி மண்டையில் வந்து கபாலம் வந்து மண்டை ஓடுன்னு சொல்கிறோம். மண்டை ஓடு ரொம்ப ரிஜிட், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடியது. ஏன்னாக்கா பூமியை பிரெயினை காப்பாற்றணும், தப்பி தவறி விழுந்தால் கூட கபாலம் காப்பாற்றும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நம்ம கபாலத்தை பிரெயினை நம்மளுடைய வச்சுருக்காரு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்க, நான் சொல்ல வந்த வாட்டருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிற பிரெயினுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டாக்க, வாட்டருக்கு நல்ல மெமரி பவர் ரீட்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனாலையும், அந்த மெமரியை எடுத்து நம்மளுக்கு காமிக்கக்கூடிய சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனாலையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். வேறு ஒன்றுங்களை ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதே மாதிரி நம்மக்கிட்ட நல்லாயிருக்கும். தட் இஸ் ஒன் திங். செகண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம பாடியில் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. நம்மளுக்கு பாடிக்கு வெளியிலையும் ஸ்ட்ரென்த்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து இருக்குது, இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நம்ம முன்னோர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம முன்னோர்கள் ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை சொல்லலாமே. ஒரு 4-5 ஜெனரேஷன் முன்னாடி இருந்தவங்க போது அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஃபேன் கிடையாது, டிவி கிடையாது, ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் மல்டி ஸ்டோரி பில்டிங்கோ இல்லை செல்ஃபோன் டவரோ ஏசி டவரோ கிடையாது, டிவி டவரும் கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் பூமிக்கு மேல் பகுதியிலேயே கிடச்சிது ஜனங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பூமியில் வாழ்ந்த மக்கள், நம்ம முன்னோர்கள் 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி மண் குடிசையில் தான் வாழ்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, எல்லா சக்தியும் கிடச்சிது. 15-20 குழந்தைங்களை பெற்றெடுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் 15-20 குழந்தைங்களை பெற்றெடுத்து ஆளாக்கி, அது மட்டும் இல்லாமல் 50 மூட்டை சுமை இருந்தால் கூட 50 மூட்டை சுமையும் தூக்கிட்டு வெறும் காலில், அப்போ சிறப்பெல்லாம் கிடையாது, வெறும் கால்லையே நடந்து போனாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிது. ஆனால்
அவங்களது ஒரு 100ன்னு ஒரு கணக்குக்கு எடுத்துக்கலாம். ஒரு 100 இருந்தது அவங்களுக்கு 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுருந்தாக்கா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டாக்க 10 இல்லை 15 இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. அதுவும் 10 15ன்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்க எங்கெங்கே மரங்கள் அதிகமாக இருக்கோ, எங்கெங்கே லேண்ட் வந்து விசாலமாக இருக்கோ, எங்கெங்கே மரங்கள் செடிகள் கொடிகள் காடுகள் அதிகமாக இருக்கோ, ஏரிகள் ஆறுகள் எல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே 15% இருக்கலாம். ஆனால் நம்ம மாதிரி இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை. எல்லாமே 10% அளவுக்கு தான் இருக்க முடியும். ஏன்னாக்கா எங்கே பார்த்தாலும் மல்டி ஸ்டோரி பில்டிங்கு, இரும்புனாலான பில்டிங்கு, கான்கிரீட்டான பில்டிங்கு எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் டவர், டிவி டவர், அதுவும் உயரமாக போட்டு கட்டின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டிய மேக்னெட்டிக் எனர்ஜியும் பிராண சக்தியையும் பிரபஞ்ச சக்தியையும் அதுவே எடுத்துக்கிறது. அதை எடுத்துகிட்டு போக மீதி கீழே விழுறதுல என்னன்னு கேட்டாக்க எந்த வீட்டில் பார்த்தாலும் ஏசி. அது ஏசி என்ன பண்ணுறது? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஏசி? உள்ளுக்குள்ளே கூலிங்கை கொடுத்துட்டு வெளியில் ஹீட்டை அனுப்புறது. அந்த மாதிரி ஏசி ஒரு மெட்ரா சிட்டியில் மட்டும் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னாக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏசிகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏசி. வீட்டில் ஏசி இல்லாத வீடே கிடையாது, ஏசி இல்லாத ஹோட்டலே கிடையாது, ஏசி இல்லாத ஆஃபீஸ் கிடையாது, ஏசி இல்லாத கடைகள் கிடையாது, ஏசி இல்லாத கார் கிடையாது, ஏசி இல்லாத ட்ரெயின் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஏசி. அப்போது ஏசியிலேருந்து வெளிவரக்கூடிய சூடு அதிகமாக இருக்குமா குறையுமா? அதிகமாக தானே இருக்கும். இன்றைக்கி இன்னும் சயின்டிஸ்ட் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க சூடு அதிகமாகிடுது பூமியில் சூடு அதிகமாகிடுது. பூமியில் சூடு வெயில்னால இல்லை, வெயில் சூரியனால் இல்லை. அதே எரிஞ்சுட்டு இருக்கு. ஆனால் இந்த சூடு ஏன் அதிகமாக இருக்குன்னு கேட்டாக்க நம்மளே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏசியை உருவாக்கி உள்ளுக்குள்ளே குளிர்ச்சியை தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒழுங்குபடுத்துகிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற சூடை வெளியில் அனுப்புகிறோம். அப்போ வீதி என்னாகும்? சூடு அதிகமாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னாக்க சாதாரண ரூம்லேருந்து வெளியில் போய் பாருங்கள். வெயில் காலத்தில் வெயில் அவ்வளோவா தெரியாது. ஆனால் ஏசியில் ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், சூடை தாங்க முடியாது. அதே சூடை தாங்க முடியாது. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏசியினோட உபயோகம் எப்பேற்பட்டது, ஏசியினால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஒன் திங். இப்போது காந்தத்தை பற்றி பேசினோம், காந்த நீரை பற்றி பேசினோம், உலகத்தில் இருக்கிற காந்த நீரை பற்றி பேசினோம், நம்ம பிரெயினில் இருக்கிற காந்த நீரை பற்றி பேசினோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 70% வாட்டரை பற்றி பேசினோம். அது மாதிரி பார்க்கும்போது இந்த காந்தத்தை வச்சு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதிரி தனித்தனி காந்தம் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் காந்தம் தான். ஒரு சைடு நார்த்துன்னு இருக்குது, பார்க்கலாம் இங்கே என்னன்னு இருக்கும். அப்படின்னாக்கா ஒரு சைடு அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அது வந்து சவுத்து. அதாவது சவுத் போல்னு மேக்னெட்டே கிடையாது, நார்த் போல்னு மேக்னெட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். இது வந்து நார்த் போல், இந்த சைடு வந்து நார்த் போல். ஆனால் இப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு ஒன்றுமே இல்லை. அப்போ இது சவுத் போல். இந்த சைடு நார்த் போல் இருக்குது. இந்த சைடு இப்படியே திரும்பினாங்கனாக்க இது ஒன்றுமே இல்லை. அது வந்து சவுத் போல். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைடு ஏன் ஒட்டின்னு இருக்குது? நார்த் போல் வந்து சவுத் போலை பிடிக்கும், சவுத் போலுக்கு நார்த் போலை பிடிக்கும். நார்த் போலுக்கு நார்த் போலை பிடிக்காது, சவுத் போலுக்கு சவுத் போலை பிடிக்காது, ஒட்டிக்காது. இதனால் ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சு நம்ம வேறு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி இதோட ஒரு சின்ன ஜாடியில் போட்டு வச்சுட்டு அதை அரிசியில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 மேக்னெட்டை வச்சுருந்து ஒரு பருப்பு ஜாடி இருந்ததுனாக்க பருப்பு ஒவ்வொன்றும் போட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஒன்று தான் 2 போடணும்னு அவசியம் இல்லை, ஒன்று போட்டுக்கலாம். இல்லை வசதி இருக்கிறவங்க 2 போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இருந்ததுனாக்க ஒரு எவர்சில்வர் டப்பாவில் போட்டு இல்லை 2 போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுலேயும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் கெட்டே போகாது. அந்த எண்ணெயெல்லாம் காந்த சக்தி அதிகமாகும். ஸோ நீங்கள் சமையல் பண்ணும்போது அரிசியும் காந்த சக்தியாக அரிசியாகுது, பருப்பும் காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு, எண்ணெயும் காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய், கடலெண்ணெயும் அதிகமாக இருக்கக்கூடிய காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயும் காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய். அப்படி இருக்கும்போது உங்கள் சமையலே எல்லாமே காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய சமையல். ஸோ
தண்ணியும் சாப்பிட்றதும் காந்த சக்தி தண்ணி, காந்த சக்தி இருக்கக்கூடிய எண்ணெயும் சமையலையும் அரிசியும் உபயோகித்து காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய சமையலையும் தயாரிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அது மட்டும் மூணாவது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃபை ஒரு துணியை கர்ச்சீஃப் என்கிட்ட துணி இல்லை, அதனால் நான் கர்ச்சீஃபை உபயோகப்படுத்திக்கிறேன். இந்த 2 காந்தத்தையும் இந்த முனையில் வச்சு இப்படி பேக் பண்ணிக்கிறேன். இப்படி பேக் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் பேண்டை எடுத்து இங்கே நல்லா சுற்றி இப்படி நல்லா சுற்றிட்டீங்கனாக்க, இந்த சைடில் ரப்பர் பேண்டை எடுத்து டைட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்க, இந்த 2 சைட்லேருந்தும் காந்தம் வெளியில் வராது. ஆனால் எந்த சைட்லேருந்து எந்த சைடு வேணால் எந்த சைடில் உடம்புல படலாம். எந்த சைடு பட்டாலுமே நார்த் போலும் உடம்புல படும், சவுத் போலும் உடம்புல படும். எதுக்காக இது மாதிரி பண்ணினேங்க கேட்டாக்க, திடீர்னு சில பேருக்கு கழுத்து வலி வரும். கழுத்து வலி வந்ததுனாக்க இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி முடிச்சு போட்டுட்ட உடனே இந்த உங்களுக்கு காந்த சக்தி அதிகமாகி அந்த கழுத்து வலி போயிடும். எவ்வளோ நேரத்தில் போயிடும்? 2-3 நிமிஷத்தில் போயிடும். என்னங்க ஆச்சரியமா இல்லை? அதுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள மாத்திரை சாப்பிட்டோமா, இல்லை இன்ஜெக்ஷன் எடுத்துனோமா? ஒன்றுமே இல்லை. கழுத்து வலி கட்டினேன், இதை கட்டினேன், ஒன்றுமே ஆபத்து இல்லை, நோ சைடு எஃபெக்ட்ஸு. இந்த மாதிரி கட்டினேன் 3 மேக்ஸிமம் 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷத்துக்குள்ளே கழுத்து வலி போயிடுது தாராளமாக. அப்புறம் இதை கட்டிட்டு உங்களுக்கு யாருக்காவது நெஞ்சு வலி வந்தது, அதாவது நெஞ்சு இங்கே தையல் வலி ஏதோ ஒன்று பல்வலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பல்வலி வந்ததுனாக்க இங்கே கட்டிக்கோங்க. இங்கே கட்டிட்டு இங்கே முடிச்சு போட்டுக்கோங்க. இங்கே முடிச்சு போட்டுட்டீங்கனாக்க இந்த பல்வலியும் வேணும். இது துணி கொஞ்சம் லெங்க்த்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால துணி முடிச்சு போடுறது கஷ்டமாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் லெங்க்த்து அதிகமாக இருக்கிற துணியை வச்சுருந்தீங்கனாக்க துணி கட்டிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த சைடு வச்சுருந்தீங்க, இந்த சைடில் பல்வலி இருந்ததுனாக்க இந்த சைடு பல்வலி போயிடும். இந்த சைடு பல்வலி இருந்ததுனாக்க இப்படி கட்டிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற பல்வலி போயிடும். இந்த சைடு இல்லாமல் இந்த சைடு இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க, இந்த சைடில் இருக்கிறதுக்கு இந்த சைடில் வரல வச்சுருந்து இங்கே ஒரு முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ எல்லா இடத்துலையும் முடிச்சு போட்டிங்கனாக்க பல்வலியும் சரியாக போச்சு. சரியா? தலைவலிக்கு என்னையா பண்ணுறது? தலையில் இப்படி வச்சுக்கோங்க. தலையை வச்சுட்டு பின்னாடி கட்டிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்துக்குள்ளே தலைவலி போயிடும். 5 நிமிஷம்தான் தலைவலி போயிடும். நீ தானே சொன்ன தண்ணி சாப்பிட்டாலே எல்லா வியாதியும் போயிடுமே, எல்லா வியாதியும் வருமே, எல்லா வியாதியும் வராதே அப்படின்னு சொன்னீங்க. ஏன் இப்போ இதெல்லாம் போய் சொல்கிற அப்படின்னு கேட்டாக்க, நம்ம எவ்வளோ தவறுகள் செய்கிறோம் லைஃப்பில். நிறையா தவறுகள் செய்கிறோம் டே டு டே. கீழே விழுறோம், தடிக்கு விழுறோம், இதை பண்ணுறோம், படியிலேருந்து விழுறோம், சரியாக சாப்பிட்றதில்ல, நேரத்தில் சாப்பிட்றதில்ல, சரியான சாப்பாடு சாப்பிட்றதில்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அதனால் நம்மளுக்கு வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனக்கும் வரத்துக்கு உண்டு. எனக்கும் அடைப்புகள் வரலாம் இல்லையா? 5 அடைப்பு, 6 அடைப்பு, 4 அடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கும் ஆகலாம் இல்லையா? ஆனால் நான் எனக்கு அடைப்பு வரதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னாக்க என் உடம்பை நான் விரும்புகிறேன். 70 lakh crores ஆஃப் செல்ஸு நான் விரும்புகிறேன். 70 lakh crores ஆஃப் செல்ஸும் 4 வாட்டி என் உடம்புலையே திருப்பி ரீஃபார்ம் புது செட்டு உருவாகிட்டே இருக்குது. அப்போ புது உறுப்புகள் உருவாகிட்டே இருக்குது. எவ்ரி நேனோ செகண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. டே அண்ட் நைட் பார்க்காம ரெஸ்ட் எடுக்காமல் சாப்பிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எனக்காக ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. ஜீரணிக்கிறதுக்கு தனியாக என்சைம் தயாரிக்கிறது ஒன்று, ஜீரணிக்கிறதுக்குன்னு ஹார்மோன் தனியாக தயாரிக்கிறது ஒன்று, ஜீரணிக்கிறதுன்றது ஒன்று, எச்சல் உருவாக்குறதுன்றது ஒன்று, சாப்பிட்ற சாப்பாடு அரைச்சி சாப்பிட்றதுக்குன்னு பல்லு இருக்குது, பார்க்குறதுக்குன்னு கண் இருக்குது, கேட்குறதுக்குன்னு காது இருக்குது, வேலை செய்கிறதுக்குன்னு கை இருக்குது, நடக்கிறதுக்குன்னு கால் இருக்குது. அது மாதிரி எக்ஸ்க்ரீஷன் செக்ரீஷன் எல்லா வேலையும் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் எல்லா 70 lakh crores ஆஃப் செல்ஸும் உடம்புல மாறிகிட்டே இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ என் உடம்பை நான் விரும்புகிறேன். ஏன்னா பிரபஞ்சமாக ஆக்கின உடம்பு, கடவுள் ஆக்கின உடம்பு, இறைவன் ஆக்கின உடம்பு, பிரபஞ்ச சக்தியினால் ஆக்கின உடம்பு, அதுவே பார்த்துக்கும். உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கான். அப்படின்றதுனால என் உடம்பை நான் விரும்புகிறேன். என் உடம்பை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன். என்னையே நான் லவ் பண்ணுறேன். என்ன நான் லவ் பண்ணேன்னாக்க வேறு யாரும் என்ன லவ் பண்ணுவாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன நான் விரும்பலைன்னாக்க இன்னொருத்தன் எப்படி என்னை விரும்புவான்? அதே மாதிரி நம்மளும் எதை பார்த்தாலும் லைக் பண்ணணும்.
லவ் பண்ணணும், விரும்பணும். லவ் பண்ணணும்னு தப்பாக நினைக்காதீங்க, செக்ஷுவல் இதில் பேசலை. லவ் பண்ண அன்பு காமிக்கணும், விரும்பணும், லைக் பண்ணணும், சாப்பிட்ற சாப்பாடை லைக் பண்ணணும், இருக்கிற வீடை லைக் பண்ணணும், கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை லைக் பண்ணணும், கூட இருக்கிற நெய்பர்ஸை லைக் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை லைக் பண்ணணும், முன்ன பின்ன தெரியாதவங்களை லைக் பண்ணணும், முன்ன பின்ன தெரியாத விவசாயிகளை லைக் பண்ணுங்க, முன்ன பின்ன தெரியாத வியாபாரிகளை லைக் பண்ணுங்கள், முன்ன பின்ன தெரியாத யாராக இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்னத்தை பற்றி பேசினேன். திடீர்னு சில பேருக்கு முட்டி வலி வரும். முட்டி வலி வந்ததுனாக்கா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். காலை தூக்கிக்கோங்க. இது முட்டி கீழ்ப்பக்கம் வலிச்சதுனாக்க மேக்னெட்டை கீழ்ப்பக்கம் வச்சு மேக்னெட்டை இப்படி கட்டி விட்டுருங்க. 5 நிமிஷங்க. 5 நிமிஷமே அதிகம். 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த முட்டி வலி போயிடும். போடுமா? சுளுக்கு வலி வந்தால் கூட முட்டி வலியும் சரி, சுளுக்கு வலி எல்லாமே போயிடும். இது கீழே இது கீழே இல்லாமல் மேல் பக்கம் வலிச்சதுன்னு வச்சுக்கோங்க. மேல் பக்கம் இந்த மேக்னெட்டை வைங்க. மேல் பக்கம் மேக்னெட்டை வச்சு கீழ்ப்பக்கமாக கட்டிக்கோங்க. 5 நிமிஷம் சுளுக்கு போச்சு. சரி, இங்கே சுளுக்கு போச்சு. அடுத்து சில பேருக்கு வேறு இடத்துல இங்கே வலிக்கிறது, காஃப் மசில்ஸு திடீர்னு சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா காஃப் மசில்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே கட்டிக்கோங்க. ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுருந்தீங்கனாக்கா காஃப் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுளுக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கால் பாதம் ஏதோ திடீர்னு வலிக்கிறது, மேல் பாதம் வலிக்கிறது, சில பேருக்கு இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, கணுக்கால் கிட்ட வலிக்கிறது அப்படிம்பாங்க. இங்கே கட்டிக்கோங்க. இங்கே கட்டிக்கலாம், இங்கே கட்டிக்கலாம், இப்படி கட்டிக்கலாம், எப்படி வேணால் கட்டிக்கலாம். சரிங்களா? எப்போது கணுக்கால் இந்த சைடு வலிக்கிறதுனாக்கா பண்ணிக்கலாம். அப்புறம் மேல் பாதம் வலிக்கிறது அப்படின்னாக்கா மேல் பாதத்தில் இப்படி வச்சு கட்டிக்கலாம். அப்படி கீழ்பாதம் கடிக்கிறது, கீழ்பாதம் வலிக்கிறது, பாதம் வலிக்கிறது, அடிப்பாதம் வலிக்கிறது அப்படின்னாக்க மேக்னெட்டை இங்கே வச்சு இந்த மேக்னெட்டை இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஷோல்டர் வலிக்கிறது அப்படின்னாக்க மேலே ஷோல்டர் வச்சு இந்த அந்த கர்ச்சீஃப் வச்சு அந்த துணி எடுத்து இந்த சைடு கட்டினாக்கா ஷோல்டர் வலி போயிடும். முட்டி வலிக்கிறது அப்படின்னாக்க இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுனாக்க இந்த கர்ச்சீஃபை கட்டி இந்த மாதிரி முடிச்சு கட்டி இதுவும் கட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையிலேயே எல்லா உறுப்புகளோட முடிச்சுக்களும் இருக்கு. அந்த விரல்களையும் சேர்த்து எல்லா உறுப்புகளோட முடிச்சுக்கணும், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளோட முடிச்சுக்கணும் இந்த கையில் இருக்குது. இந்த கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்படி சுருட்டிட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. போதும். இந்த மாதிரி கட்டினாக்க உங்களுக்கு தூக்கமும் ரொம்ப நல்லா வரும். அந்த காந்த சக்தி இந்த எல்லா உறுப்புகளோடைய எண்டு பார்ட்டி இங்கே இருக்குது இல்லையா, அந்த எண்டு பார்ட்டிக்கு காந்த சக்தி ஆட்டோமேட்டிக்காக போகும். போத் நார்த் போல் அண்ட் சவுத் போல் 2 எனர்ஜியும் கைக்கு போகிறது. அப்புறம் இது கைக்கு முடித்த உடனே இதை அவுத்துட்டு உள்ளங்கைக்கு முடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா நரம்புகள், அந்த எவ்வளோ இருக்கு இல்லையா அந்த போன் ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வழி வராமல் இருக்கிறதுக்கு முன்ன கட்டின மாதிரி உள்ளங்கை கட்டின மாதிரி இந்த கைக்கும் பின்னாடியும் கட்டிக்கலாம். தூங்கும்போது உள்ளங்கையில் கட்டிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு, அதே மாதிரி லெஃப்ட் லெக்கு, அதே மாதிரி சில பேருக்கு முதுகு வலி வலிக்கும். இந்த L1 L2 L3 L4 L5 அப்படின்லாங்க. அதுக்கு பெருசாக இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் துணி இந்த செட்டில் ஒரு நல்ல ஒரு ஜான் கேப்பு 1.5 ஜான் கேப் கொடுத்து இன்னொரு 2 மேக்னெட்டை கட்டி இன்னொரு 2 மேக்னெட்டையும் கட்டி இந்த பின்னாடி கட்டினாக்க மொத்தம் 4 மேக்னெட்டு கேப் கொடுத்து கட்டினாக்க அது காமிக்கிறாது. அப்புறம் அது மாதிரி கட்டினாக்க பேக் பெயின் போயிடும். இது இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை கட்டிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகலாம், வேலை செய்யலாம், காலேஜுக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், வீட்டு வேலை செய்யலாம், என்ன வேலை வேணால் செய்யலாம், கல்யாணத்துக்கு போகலாம், ஃபங்க்ஷனுக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே இந்த 4 டிஃப்ரெண்ட் மேக்னெட்ஸு 40 mm by 25 mm இது சைஸ் இதனால் இந்த சைஸ் வாங்கி
இந்த கசி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பெரிய துணியில் கட்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ஏற்பாடு பண்ணி நீங்கள் நம்மளோட உடம்பை ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஏஜை பார்க்க வேண்டாம். 30 இயர்ஸ் ஆச்சா உடனே வெளியில் எல்லாருமே, ஈவன் 20 இயர்ஸ் ஆச்சா எல்லாருமே, ஈவன் 15 இயர்ஸ் ஆச்சா ஸ்கூலில் படிக்கிற பையனா, காலேஜ் படிக்கிற பையனா, பொண்ணா, எல்லாருமே உடம்புல தடவினாக்க அதுக்கு ஒரு விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை வெளியில் மட்டும் இல்லை, வெளியில் தடவிக்கும் போது கண்ணுக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கும் தடவிக்கலாம். இந்த வெண்ணெயை எடுத்துட்டு நிறையா பேர் இன்றைக்கி கண்ணோட ப்ராப்ளத்தையும் கண்ணுக்கு உள்பக்கமும், கண்ணுக்கு இந்த இமைக்கு உள்பக்கமும், அப்புறம் இதே மாதிரி கண்ணுக்கு இந்த இமைக்கு மேல் பக்கமும் உள்பக்கமும், இந்த இமைக்கு உள்பக்கமும் அதே மாதிரி எண்ணெயை எடுத்துட்டு இந்த இப்படி ஃபுல்லாக இந்த நெத்திலையும் ஃபுல்லாக, காதுலேயும் ஃபுல்லாக, இதே மாதிரி தலையிலையும் கொஞ்சம் தண்ணி எண்ணெயை எடுத்துட்டு ஃபுல்லாக தலையிலையும் ஃபுல்லாக தடவிக்கலாம். ஃபுல்லாக தடவிட்டு பின் மண்டையிலையும் தடவிக்கலாம். ஏன்னாக்க கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள், உதாரணத்துக்கு நான் இந்த கேமராவை பார்த்துட்டுருக்கேன், கேமராவை பார்த்துட்டு இருக்கிறதுனால கேமராவை நான் பார்க்கல, கேமராவோட இமேஜு என் நேனோ செகண்டுக்குள்ளே கண்ணு வழியாக உள்பக்கத்தில் இங்கே ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனில் பட்டுவிட்டு தான் திருப்பி கண்ணுக்கு பிம்பம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பிம்பத்தை தான் பார்த்துட்டு நம்ம கண்ணால் பார்க்குறோன்னு சொல்கிறோம். அதே தான் எப்போது ஒரு செல்ஃபோனில் பேசுகிறோம்னாக்க, செல்ஃபோனில் யாரோ இங்கிலாண்டில் இருக்காங்க, இங்கிலாண்டோட பேசுகிறேன் அப்படின்னாக்க சேட்டலைட்டுக்கு போயிட்டு அவருக்கு போகும், அவர் பேசுகிற பேச்சு சேட்டலைட்டுக்கு போய்ட்டு நம்மளுக்கு வருது இல்லையா? அதே மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளோட இமேஜு கண் வழியாக ஸ்க்ரீனுக்கு போயிட்டு திருப்பி இமேஜுக்கு ஸ்க்ரீன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணுக்கு தெரியறது. அதான் கண்ணை ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கணும், பேக்லேயும் பார்த்துக்கணும். அதனால் காந்த சக்தி கொண்ட எண்ணெயை நிறையா சைட்லேயும் தடவிக்கணும், பின்னாடியும் தடவிக்கணும். சைடில் ஏன் தடவிக்கணும்னாக்க இங்கே காது இருக்குது, காது கேட்கக்கூடிய தன்மையும், காது கேட்கக்கூடிய கெப்பாசிட்டியும், காது கேட்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்திக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு காது கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கண்ணு நல்லா தெரியணும். கண்ணு தெரியலனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம். காது கேட்கலன்னா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி நடக்கிறது, எந்த ரூம் எந்த சாமான் எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியாது. அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. மருத்துவ செலவுக்கு போயிட்டே தான் இருக்கணும். ஆனால் அதிகமாகிட்டே இருக்கும் செலவு. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை உங்கள் குடும்பத்துக்கு செலவழிங்க. உங்கள் உடம்பை நல்லா பார்த்துருந்தீங்கனாங்களே மருத்துவ செலவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டேருந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமான வைப்ரேஷனாக இருக்கும். அப்போது வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஆனந்தப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வைப்ரேஷன், நம்மக்கிட்ட இருக்கிற வைப்ரேஷன், வீட்டுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளியிலையும் போகும். ஸோ நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, நல்ல வைப்ரேஷனாக கொடுக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கொடுக்கணும். நோயற்ற வாழ்க்கை இந்த ஊர் ஃபுல்லாக வாழணும், இந்த குடும்பம் எல்லாம் வாழணும், தெரிஞ்சவங்கெல்லாம் வாழணும், தெரியாதவங்களும் வாழணும், சொந்தக்காரங்களும் நல்லா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே நினைக்கணும். அப்படி நினச்சி வாழும்போது நோயற்ற தமிழ்நாடு உருவாக்க முடியும், நோயற்ற பாரத தேசத்தை உருவாக்க முடியும், நோயற்ற உலகத்தை உருவாக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த எண்ணெயை வேறு விதத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ காலுக்கு தடவிக்கிறோம். இப்போ கால் முட்டி திடீர்னு வலிக்க ஆரம்பிக்கிறது, எல்லாமோட 100% அது பாடியும் தடவிக்கலாம். இப்போது எண்ணெயை பார்த்தீங்க, நல்லா தடவின்னு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த கால் முட்டியில் ஃபுல்லாக தடவிக்கோங்க. ஃபுல்லாக தடவின்னு கால் முட்டிலையும் சரி காலையும் சரி ஃபுல்லாக தடவிக்கோங்க. கால் பாகத்தில் மேல் பாகமும் தடவிக்கோங்க, இங்கேயும் தடவிக்கோங்க. மேல் பாகமும் தடவிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் எல்லா பாகமும் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் முட்டி வலி இருக்குது இல்லையா, இந்த எலும்பு இருக்குது இல்லையா, இந்த எலும்பும் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆச்சுனாக்க நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும், வலி வராது. இங்கே தடவிக்கும் போது ஜாயிண்ட் பெயின் வராது, பாத வலி வராது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறதுலாம் முட்டியில் நிறைய எலும்புகள் இருக்குது, நிறைய எலும்புகளும் ரிஜிட் ஆகிடுறது. ரிஜிட் ஆச்சுனாக்க எலும்புகளை யூஸ் பண்ணும்போது, மடக்கும் போதும், விரிக்கும் போதும் மடக்கும் போதும்
நடக்கும்போதும் வேலை செய்யும் போதும் முட்டியை பயன்படுத்துகிறோம். அப்போது ரிஜிடான உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கும் போது வலி உண்டாகத்தான் செய்யும். அப்போ வலி உண்டாச்சுனாக்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்க அந்த விரியக்கூடிய தன்மை அதிகமாகிடுது, இலகி போகக்கூடிய தன்மை அதிகமாகிடுது. ஸோ ஒன்றோடு ஒன்று மோதினா கூட வலி உண்டாகாது. ஸோ தை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து தொடை எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கேருந்து கூட தடவலாம். ஏன்னா தொடை தான் நம்ம உடம்பை தாங்கின்னு நடக்கிறதுக்கு உதவி செய்கிறது. அதனால் தொடை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து இப்போ பேண்ட்டு போட்டுக்கிறதுனால நான் தடவி காமிக்கலை, இல்லாட்டி நீங்கள் தடவிக்கலாம். இல்லாட்டி போடும்போது 2 கால்லையும் அதேமாதிரி தடவிக்கோங்க. அதே மாதிரி 2 கையிலையும் ஃபுல்லாக ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக தடவிக்கலாம். இங்கேருந்து ஃபுல்லாக இங்கே ஷோல்டர் எலும்பு இருக்குது இல்லையா, இங்கே ஜாயின்ட்ஸு ஷோல்டர்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 78 வயசுலேயும் ஒரு போன வீடியோவில் கூட நாரத டிவி மூலியமாக தான் வந்தது, நீங்கள் பார்த்தீங்க. வெயிட் லிஃப்டிங் பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி இந்த கையெல்லாம் ஸ்ட்ரென்த் அது, அதாவது மசில் கிடையாது. இட் இஸ் நாட் அ கொஷின் ஆஃப் இவ்வளோ பெரிய மசில் இருக்குது இவ்வளோ பெரிய மசில் இருக்குதுன்னு கிடையாது. ஆனால் இருக்கிற மசிலே, இருக்கிற நரம்பே, இருக்கிற போன்ஸே, இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸே எல்லாமே சேர்ந்தது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு நிறையா சக்தி கொடுக்கறது. ஜாயின்ட்ஸ் பெயின் கிடையாது. இப்படி பண்ணுங்கள் தாராளமாக. இப்படி பண்ணிக்கோங்க. இந்த கையிலையும் பண்ணிக்கோங்க, கழுத்துலையும் பண்ணிக்கோங்க, முதுகுலையும். அதாவது உதவி ஆள் இருந்ததுனாக்க உதவிக்கும் முதுகுலையும் பின்னாடி தடவை சொல்லுங்கள் எண்ணெயை. முதுகுக்கு தடவுறதுக்கு எண்ணெய்க்கு ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னாக்க கவலைப்பட வேண்டாம். இதான் துணின்னு வச்சுக்கோங்க. துணியை இப்படி வச்சுக்கோங்க. துணியை இப்படி வச்சுருந்து நல்லா இப்படி பண்ணுங்கள். நல்லா இப்படி பண்ணிங்கனாக்க நல்லா முதுகு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இது மசாஜ் கொடுக்க முடியும். இப்படி பண்ணுங்கள். இந்த கிட்னி இருக்குது இல்லையா, கிட்னி பகுதியில் இப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க, கிட்னி சரியாக போயிடும். அது மாதிரி எங்கே இருக்குங்களோ உங்களால் ஆட்கள் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய துண்டை வச்சுருந்து, இது வந்து சின்ன இது நாப்கின்னு, பெரிய டவல் இருந்ததுனாக்க நீங்கள் நல்லா பண்ணலாம். அதை வச்சுருந்து நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க. ஐ ப்ராப்ளமு சால்வ் ஆகிடும். கண் ரொம்ப 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 முக்கியம், எல்லாருக்கும் முக்கியம். கண் நல்லா இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். அதனால் கண்ணுக்கு சரியாக தடவிக்கோங்க. உடம்புக்கும் 80 வயசு ஆச்சுனாலும் சரி, எனக்கு 78 வயசு ஆகுது, கண்ணும் நல்லாயிருக்கு, உடம்பும் நல்லாயிருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளும் நல்லாயிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. பிரெயினும் நல்லாயிருக்கு, மெமரி பவர் நல்லா இருக்குன்றதை உங்களுக்கு டெஸ்டிமோனியலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த பைபோலார் வாட்டர், மேக்னெட்டிக் ஆசிட் ஆயில், பைபோலார் ஆயில், அது நார்த்போல் ஆயில் எல்லாருமே காமிச்சேன். அதை தவிர மேக்னெட்டை கர்ச்சீஃபில் கட்டி உடம்புல கட்டிக்கலாம் வேணுன்ற போது அதுவும் காமிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி, மேக்னெட்டை யூஸ் பண்ணி, எப்படி மேக்னெட்டை வந்து பூமியை காப்பாற்றின்னு இருக்கோ அதே மாதிரி மேக்னெட்டிக் சக்தி நம்ம உடம்புலையும் சுற்றி, நம்ம உடம்புலையும் மேலேருந்து கீழே மேலே சுற்றி வந்து நம்ம உடம்பையும் காப்பாற்றும். அப்படின்ற இது வந்துடுதுனாக்க நம்மளுக்கு எந்த நோயும் வராது, ஆரோக்கியமாக இருக்க முடியும். கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மருத்துவ செலவே கிடையாது. இறைவன் நம்மளோட பாடியை அந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்கான். வருஷத்துக்கு 2 வாட்டி 1 வாட்டியாவது எல்லா உறுப்புகளும் மாறுது. 70 லட்சம் கோடி செல்லும் 4 வாட்டி மாறுது. அந்த மாதிரி படைச்சிருக்கான் இறைவன். ஸோ இறைவன் மேலே எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது. இறைவன் படைச்சதில் எந்த விதமான குறையும் கிடையாது. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம உடம்பை படைச்சிருக்கான். செகண்ட்லி, இன்னொன்று ஏசி அதிகமாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ் ஏர், அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய பிராணசக்தி, வெளியிலேருந்து வரக்கூடிய காந்த சக்தி, வெளியிலேருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தி அது நம்மளுக்கு கிடைக்காம போகிறது. ஏன்னா எல்லாத்தையுமே மூடிடுறோம். அதனால் நம்மளுக்கு உள்ளே வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதனாலேயும் நம்மளுக்கு வந்து வீக்னஸ் அதிகமாகிடுது, பிராணசக்தி கம்மியாகிடுது, காந்த சக்தி கம்மியாகிடுது. என்னடா அது இவன் காந்த சக்தியை பற்றியே பேசியிருக்கா, பிராணசக்தி ஆக்சிஜன் வருது போகிறது பரவாயில்ல, ஆனால் இவன் என்ன காந்த சக்தின்னு சொல்கிறானே, காந்தம்னா என்ன,
காந்த சக்தினா என்ன நிறைய பேருக்கு கேட்டிருக்காங்க. அதனால் நான் அதை விளக்கி சொல்கிறேன். காந்த சக்தினாக்க இதுதான் காந்தம். ஃபிசிக்கல் காந்தமாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபிசிக்கல் காந்தமாக இருக்கும்போது இது ஃபிசிக்கல் காந்தமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு காந்தமாக இருந்தால் கூட இது வந்து ஒரு சைடு நார்த்தாக இருக்கும், ஒரு சைடு சவுத்தாக இருக்கும். 2 சைடும் பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நார்த்து வந்து சவுத்தை பிடிக்கும், சவுத்துக்கு வந்து நார்த்து போல் பிடிக்கும். அதனால் 2 பக்கமும் சைடில் ஒட்டின்னு இருக்குது. ஆனால் நார்த்து வந்து நார்த் சைடு திருப்பி வச்சேனாக்க அது பிடிக்காது. சவுத்தை அது மாதிரி வச்சேனாக்க அதுவும் பிடிக்காது அதுக்கு. அதனால் அந்த காந்த சக்தியை நம்ம உடம்புல நம்ம ஏற்றினாக்க மேனுஃபேக்சர்டு காந்த சக்தியை ஆர்டிஃபிஷியல் காந்தத்தை வச்சுட்டு நம்ம அது மேலே தண்ணியை வச்சு நம்ம சாப்பிட்டாக்க நம்ம 70% வாட்டரில் நம்ம முன்னோர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10% தான் இருக்குன்னாக்க இதை சாப்பிடும்போது அந்த 10% காந்த சக்தி தண்ணியில் இருக்கக்கூடிய காந்த சக்தி 20-30 ஆச்சுன்னா எப்படி இருக்கும் நல்லா நினச்சி பாருங்கள். 10%க்கே நம்ம நல்லபடியாக இருக்கும். ஆனால் இன்னும் போக போக என்ன ஆக போகிறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நம்ம வாட்டர் சக்தியை மேங்கனீஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை அதிகப்படுத்தணுன்னாக்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ளுக்குள்ளே மேக்னெட் இருக்குது. இது வந்து பைபோலார்னு பேர். பைபோலார்னாக்க என்ன அர்த்தம்னாக்க நார்த்து போலும் இருக்குது ஒரு சைடில் சவுத் போலும் இருக்குது. அதுதான் பைபோலார்னு சொல்கிறது. அதில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை நம்ம சாப்பிட்டுன்னு வந்தோம்னாக்க நம்ம தண்ணியில் பைபோலாரோட சக்தியை அதிகரிக்கும். அது என்ன பண்ணுறது? பைபோலார்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். பைபோலார்னா ஒன்றுமே இல்லை, எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. இதில் நம்மளுக்கு வேண்டியது எப்போ எனர்ஜி வேணும்? டே டைமில் தான் எனர்ஜி வேணும். எழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எனர்ஜி வேணும். தூங்குறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவையில்லை. ஸோ எழுந்த உடனே நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுறது. ஏன்னா நிறையா வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸ்கூலுக்கு போகிற வேலை, காலேஜுக்கு போகிற வேலை, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வீட்டு வேலை செய்ய வேண்டிய வேலை, மற்றவங்களுக்கு ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை, ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் வேலை செய்ய வேண்டிய வேலை, அது மாதிரி பல பேருக்கு பல விதமான வேலைகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை தானே உருவாகாது. அந்த எனர்ஜியை உருவாக்குறதுக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கு இதை சாப்பிட்டுன்னு வந்தாக்க 1 மாதத்துக்குள்ளே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் எனர்ஜி, வாட்டரில் இருக்கக்கூடிய காந்த சக்தி 30% 35% ஆகும். இது கண்டிப்பாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அல்கலைஸ் ஆகுது காந்த சக்தி. அல்கலைசிங் வாட்டர் வில் ஹெல்ப் யூ லாட். அந்த மாதிரி நம்மளுக்கு எனர்ஜியை ஊட்டுறது. வேலை செய்ய முடியலைன்னாலும், எழுந்துக்க முடியலைன்னாலும், இந்த மாதிரி நடக்க முடியலைன்னாலும், இந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியலைன்னாலும், ஒரு பலுவை தூக்க வேண்டிய வேலை இருந்தாலும், எந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தாலும் நம்மளுக்கு எனர்ஜி வேண்டியிருக்கு. கையை நீட்டினாக்க கையால் ஒரு மிஷின் தூக்கணுன்னாக்க ஒரு கஷ்டப்பட்டு தான் தூக்குறோம். ஆனால் இது இருந்ததுனாக்க கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை, ஜம்முன்னு செய்யலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு உதவுறது பைபோலார் எனர்ஜி வாட்டர். இதை வந்து காலையில் எழுந்த உடனேயும் சாப்பிட்லாம் 300 ml. அப்படி தவறினால் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி 300 ml சாப்பிட்லாம். யார் சாப்பிட்லான்னு கேட்டாக்க 15 வயசு 14 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக 300 ml சாப்பிட்லாம். சரிங்களா? 300 ml சாப்பிட்டுட்டு இப்போ 300 ml சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவு காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? இந்த தண்ணியை எடுத்து இந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். இது தண்ணி எடுத்துக்கிறேன் ரீஃபில் பண்ணுறதுக்கு. உடனே ரீஃபில் பண்ணிடணும். ஏன்னா அடுத்தவங்க மத்தியானம் வேறு சாப்பிட்ணுமே 300 ml எல்லாரும். அதனால் இது மாதிரி ரீஃபில் பண்ணிடணும். இது கம்மியாக இருக்குது, அதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இது வரைக்கும் ரீஃபில் பண்ணி வச்சிடணும். ரீஃபில் பண்ணி வச்சுட்டாக்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு, அதாவது மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி இப்போ 300 ml சாப்பிட்றதுக்கு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு 300 ml அவைலபிளாக இருக்கும். 3 பேர் சாப்பிட்லாம் 1 லிட்டரில். அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாகுது. என்னென்னா அது ஒன்று தான் இருக்குது, வீட்டில் 4 பேர் இருக்கோம், 4 பேரும் வாட்டர் சாப்பிட்ணும், இது 1 லிட்டர் தான் இருக்குது, 300 ml எப்படி சாப்பிட்றது 4 பேர் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், அது ஒரு நியாயமான கேள்வி. அப்போ என்ன பண்ணுங்க, இதை 4ஆக டிவைட் பண்ணுங்கள். 4ஆக டிவைட் பண்ணி 250 ml 250 ml 4 பேர் சாப்பிடுங்க. 4 பேர் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஆச்சுனாக்க ஒரு 4 மணி 4:30 மணி ஆச்சுனாக்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அதே மாதிரி ஒரு 100 ml 150 ml இல்லை 200 ml சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம்,
ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அதை தண்ணியே சாப்பிட்லாம். 100 ml 150 ml எல்லாருமே சாப்பிட்லாம் ஈவினிங் டைம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். டே டைமில் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோ நல்லது. அதே மாதிரி நம்ம பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகுது. வாட்டர் இருக்கிறதுனாலையும் ஃப்ளெக்சிபிலிட்டி, வாட்டர் நல்ல பலமாக இருக்குது, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்றதுனாலையும் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகுது. ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாச்சுனாக்க அதனோட ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் அதிகமாக இருந்ததுனாக்க உடம்பில் இருக்க வேண்டிய எல்லா ஆர்கன்ஸும் எல்லா டிஷ்யூஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் செய்யும். பிரெயினும் வாட்டர் அதிகமாக இருக்குது, பிரெயினும் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் போகிறது. அப்போ பிரெயினும் நல்ல ஆர்கனைஸ்டாக இருக்கும், நல்லபடியாக வேலை செய்யும். நம்ம காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நர்வ்ஸ் நல்லபடியாக இருக்கும், முட்டி நல்லபடியாக இருக்கும். சரி, இது இது வச்சுட்டேன் பைபோலார். இப்போ நம்ம நார்த் போலார் வச்சுக்கலாம். நார்த் போல் வாட்டர் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, என்னடா அது இவன் பைபோலாருன்றான், நார்த்து போல்ன்றான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நார்த்து போல்ன்றது தனியாக வச்சுருக்கேன். ஏன்னாக்க எந்த மேக்னெட்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இதான் ஒரு மேக்னெட்னாக்க ஒரு சைடு நார்த் போலாக இருக்கும், இன்னொரு சைடு சவுத் போலாக இருக்கும். எதுவுமே வெறும் சவுத் போல் மேக்னெட்டு கிடையவே கிடையாது, வெறும் நார்த் போல் மேக்னெட்டு கிடையவே கிடையாது. இதில் நார்த் போல் மேக்னெட்டு எதுக்காக சொன்னேன்னாக்க, இதுக்கு அடியில் இருக்கிற மேக்னெட்டில் அதில் இருக்கிற நார்த் போல் சைடு இது மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்காரு நம்ம புவனேஸ்வரன். அது மாதிரி வச்சுருக்கிறதுனால அது மேலே இது வைக்கும்போது இந்த தண்ணி நார்த் போல் சக்தியை எடுத்துக்கிறது. நார்த் போல் சக்தியை எடுத்துட்டு என்னடா பிரயோஜனம், இதுலேயும் பைபோலார்லேயும் சவுத் போல் இருக்குது, நார்த் போல் இருக்குன்றாரே, இதில் வெறும் நார்த் போல் தான் இருக்குன்றாரே, என்னென்னா பிரயோஜனம் நம்மளுக்கு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நார்த் போல் சக்தி நம்மளுக்கு இங்கே பொட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த பொட்டுன்னு ஒரு இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு மெலோட்டனின்னு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அது நைட் ஆச்சுன்னா தான் செக்ரீட் ஆகும். அது கம்மியாக செக்ரீட் ஆச்சுனாக்கா தூக்கம் வராது, அதிகமாக செக்ரீட் ஆச்சுனாக்கா தூக்கம் நல்லா வரும். அதுக்காக நார்த் போல். அது மட்டும் இல்லை, உடம்பு உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன க்ளீனிங் ஆப்ரேஷன் செய்ய முடியுமோ, என்னென்ன அன்வான்ட் ஸ்டோன்ஸு, அன்வான்ட் அல்சரு அந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய சக்தி அந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னாக்க நம்மளுக்கு நைட்டில் எனர்ஜி தேவையே இல்லை. ஸோ இது எனர்ஜி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த எனர்ஜிலாம் இது பைபோலார்லேயே கிடச்சிடுது. இது எனர்ஜி தேவையே இல்லை, கொடுத்த எனர்ஜியை வச்சுன்னு இது வேலை செய்கிறது. இது உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணணும். வேலை இருக்கிறது டாக்ஸின் ஏதாவது இருந்ததுனாக்க டாக்ஸினை கிளியர் பண்ணுறது, வேண்டாத பொருட்கள் ஏதாவது இருந்ததுனாக்க அதை கிளியர் பண்ணுறது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தூக்கத்தையும் தருது. அந்த மாதிரி இருக்கிறதுனால கணவன் மனைவி மாதிரி இது நார்த் போல் பைபோலாரும் நார்த் போலும் நம்மளுக்காக நம்ம தண்ணியை ரொம்ப பிரமாதமாக காந்த சக்தி அதிகப்படுத்தி நம்மளை நல்லபடியாக நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நோயும் இல்லாத மாதிரி வச்சு, ஏதாவது நோய் இருந்தால் நோயை எடுத்துட்டு புது நோயும் உள்ளே வராத மாதிரி நம்ம நோயை தடுத்து நம்ம காப்பாற்றுறது. உதாரணத்துக்கு இவ்வளோ தூரம் பேசின்னு இருக்கேன், எனக்கு 78 இயர்ஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. 78 இயர்ஸ் நடந்துட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இந்த 78 இயர்ஸையும் உங்களுக்கு விடாமல் இதெல்லாம் பேசின்னு இருக்கேன். அப்போது பேசுறதுக்குரிய சக்தி எங்கேருந்து வந்தது? எனக்கு பேசுறதுக்குரிய சக்தி இந்த வயசுலேயும் இவ்வளோ பேசுகிறேன்னாக்க, விடாமல் பேசுகிறேன்னாக்க, அப்போது எவ்வளோ சக்தி இந்த வாட்டர் கொடுத்துருக்கு. எவ்வளோ நாளும் சாப்பிட்டுருக்கேன், 25 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 25 வருஷம்லாம் 20 வருஷம்னே வச்சுக்கோங்க, 20 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே மெமரி பவர் இருக்குது பாருங்கள். என்னோடய மெமரி பவர் இருக்கிறதுனால தானே எல்லாம் நான் படித்ததெல்லாம் நினச்சதெல்லாம் தவம் பண்ணி தெரிஞ்சுன்றதெல்லாம் இப்போ நான் எடுத்து உங்ககிட்ட சொல்ல முடிகிறது, எடுத்துக்க முடிகிறது இல்லையா? அந்த பிரெயின் மெமரி பவர், அந்த மெமரி பவரையும் எடுத்து சொல்ல முடிகிறது இல்லையா? அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனியலாக தெரியுது. இதை சாப்பிட்டாக்க உடம்பு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, மெமரி பவர் நல்லா இருக்குது, பிரெயின் பவர் நல்லா இருக்குது, பேசக்கூடிய சக்தி நல்லா இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இல்லாதபடி இருக்குது, பிரெயினில் உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, மருத்துவமே கிடையாது. 25 வருஷமாக மருத்துவமே கிடையாது. 3 ஹார்ட் அட்டாக் வந்த ஆளுக்கு, அது மட்டும் இல்லாமல் 300 500லாம் டயபிட்டிஸ் ஆண்டின ஆளுக்கு எந்த மருத்துவமே கிடையாது, நல்லபடியாக இருக்கிறான் அப்படின்றதையும் உங்களுக்கு டெஸ்டிமோனியெல்லாம் காமிக்கிறாரு. அதனால் நீங்கள் தவறாமல் டெய்லி பைபோலார் வாட்டர் சாப்பிடாங்க. 14 வயசுக்கு மேலே ஆனவங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.
மேல் சாப்பிட்லாம், வயசானவங்க சாப்பிட்லாம், ஃபீமேல் சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிட்லாம். எனக்கு வியாதியே இல்லையே, நான் எதுக்கு சாப்பிட்ணுன்னா, வியாதி வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டா வரும், இல்லை ஃபோன் பண்ணிட்டு வரும், இல்லை காலிங் பெல் அடிச்சுட்டு வருமா. அதனால் வியாதி எப்போ வராது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அதனால் பைபோலார் வாட்டரும் சாப்பிடுங்க, இந்த நார்த் போல் வாட்டரும் சாப்பிடுங்க, டெய்லி மறக்காமல் சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த வியாதி மருத்துவமே இல்லாமல் நல்லபடியாக நீண்ட நாள் வாழ்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரே பிறவி தந்திருக்காருனாக்க இந்த பிறவியை நம்ம அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கு டான்ஸ் ஆடணும், கூத்தாடணும் அப்படின்னு நான் சொல்லலை. அனுபவிக்கணும்னாக்கா நோயற்ற வாழ்க்கையை அனுபவிக்கணும், லாங் லைஃப்பை அனுபவிக்கணும், நல்லதை எடுத்து 4 பேருக்கு சொல்லணும், நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் வரணுமே தவிர அதான் வாழ்க்கை, அதான் நம்மளோட வாழ்க்கை முறை. அந்த முறையை நம்ம விடாமல் செய்ய முடியும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச் பண்ணாக்க உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் 45-50 வயசுக்கு அப்புறம் சுருங்க ஆரம்பிக்கும். அதை வெளியே வைக்கக்கூடிய சக்தி இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லையும் இந்த ஆயில் தடவி வைக்கிறதுலையும் இருக்குது. ஒரு சின்ன யோகாசனம் பண்ணுறேன், அதையும் பண்ண முடிஞ்சால் பாருங்கள், அதையும் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸில் ஏன் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும்னாக்க, சின்ன ரொம்ப எல்லாருமே பண்ணலாம், உக்காந்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம், நின்றுட்டும் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம், மிடில் ஏஜ்டு பீப்புளும் பண்ணலாம், சின்ன பசங்களும் பண்ணலாம். ஏன்னாக்கா முக்கியமாக 40-50 வயசை தாண்டினவங்க இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறேன், எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி கவலைப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. அவங்களுக்கு முடிகிறது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன், பாருங்கள். இப்போ வலதையே நீட்டுறேன். இப்போ வலதையே நீட்டுறதுனால இந்த கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த 5 விரலையும் அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் 5 விரலை கூட நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி பாருங்கள், 5 விரலையும் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டாக்க நம்ம உங்களுக்கு அந்த விரலில் வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் போயிடும். முக்கியமாக ஏன் கேட்டிங்கனாக்க இந்த இடத்துல தான் அந்த நரம்பு ஜாயிண்ட் பெயின்லாம் நிறையா இருக்குது, கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாமும் போயிடும். அது முடிச்சிட்ட உடனே எவ்வளோ நேரம் இருக்குது, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறேன். நான் சாதாரணமாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்டினியூஸாக பண்ண முடியும். ஆனால் உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல ரைட் சைடு ஆஃப் தி பாடி நல்லா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி மசில்ஸும் பில்டப் ஆகி ஷோல்டரும் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஆரோக்கியம் அதிகமாகும். அப்புறம் லேசாக கொஞ்சம் மெதுவாக இறக்கிக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அதே மாதிரி நாம் கையை விரிச்சுக்கோங்க, கையை நீட்டிக்கோங்க. அதே மாதிரி கை விரலையும் நல்லா விரிச்சுக்கோங்க. கை நல்லா விரிச்சுனா தான் கை விரலுக்கு இங்கே இருக்கிற ஜாயிண்ட் பெயின் இருக்குது இல்லையா, ஜாயின்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா, நரம்பு ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, போன் ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த நரம்பு ஜாயின்ட்ஸும் போன் ஜாயின்ட்ஸ்லாம் நம்மளுக்கு பெயின் தராமல் நல்லபடியாக வச்சுக்கும். அதே சமயத்தில் என்டையர் ஹேண்டும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும்போது ஷோல்டர் நல்லா வலுவடையும், ஷோல்டர் போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிள் ஆகும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்ப்ளீன் இருக்கிற இடம், பேங்க்ரியாஸ் இருக்கிற இடம், அதுவும் நல்லா ஆரோக்கியம் அதிகமாகும், ஸ்ட்ரெச்சிங் அதிகமாகும், இலகி போகும். அது என்னென்ன ஹார்மோன்ஸ் என்னென்ன என்சைம்ஸ் செக்ரியேட் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சின்ன மெதுவாக இறக்கிறேன். இப்போது இன்னொரு கையை வச்சு இந்த ரைட் ஹேண்டை மேலே தூக்கி வச்சுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிகலாக அதிகமாகும் போது என் கையை பார்த்தீங்கன்னாக்க என் கையும் அதே மாதிரி விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை உண்டாக்குறேன். சுருங்கக்கூடிய தன்மையை உண்டாக்கினாக்க கை விரலெல்லாம் ரொம்ப வலு அதிகமாகும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். நம்மளுக்கு இந்த நரம்பு ஜாயின்ட்ஸு போன் ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த சைடு பின்னாடி பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு பெயின் வரவே வராது. கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், கையை ஊனி எழுந்துக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இறக்கிற மெதுவாக அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபிங்கரையும் அப்படியே நல்லா விரித்து வச்சுக்கோங்க. ஃபிங்கரையும் அதே மாதிரி விரித்து வச்சுக்கும்போது உங்களுக்கு நல்லா வலு கிடைக்கும், ஃபிங்கரெல்லாம் ஸ்ட்ராங்காகும், ஃபிங்கரெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்.
ஆரோக்கியம் அதிகமாகும். அதே சமயத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் விரியக்கூடிய தன்மை அதிகமாகும். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நான் சொல்ல மறந்துட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பண்ணும்போது இங்கே லிவரு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய லங்ஸு அதெல்லாம் நல்லா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அதிகமாச்சுனாக்க நம்மளுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அது செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக செய்யும். இடுப்பும் நல்லாயிருக்கும், சைட்ஸும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பின்னாடி கிட்னி இருக்குது. ரைட் சைட்லேயும் ஒரு கிட்னி இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் கிட்னி இருக்குது. அது பேக் சைடில் இருந்தால் கூட பரவாயில்ல, மேலே ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு ஆரோக்கியம் அதிகமாக்குறது. இப்போது முன்னாடி அதுக்கப்புறம் இன்னொன்று மூணாவது ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஃப்ரண்ட்டில் வெர்டிகலாக இப்போ 90 டிகிரிஸு பண்ணிக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க என்னோடய கையை ஃபிங்கரையும் விரித்து வச்சுக்கிறேன். இப்படி விரித்து வச்சுக்கிறதுனால அந்த விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நம்ம விரல்களுக்கும் ஃபிங்கர்ஸுக்கும் கிடைக்கிறது, நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது, நல்ல ஆரோக்கியம் அதிகமாகுது. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய நரம்புகளோ அந்த போன்ஸு கூட, முட்டியில் இருக்கிற போன்ஸு, இங்கே இருக்கக்கூடிய போன்ஸு அதெல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுது. அதே சமயத்தில் மசில்ஸ் இருக்குது இல்லையா, மசில்ஸும் ஸ்ட்ராங்காகுது. மசில்ஸ் அதிகமாகாது, அது வெயிட் லிஃப்டிங்கில் தான் அதிகமாகும். இங்கே அதிகமே ஆகாது, ஆனால் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், பலு அதிகமாகும். அதே சமயத்தில் ஆரோக்கியம் அதிகமாகும். நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்யக்கூடியது. அது மாதிரி 2 கையையும் பண்ணலாம். இன்னொரு விதம் 2 கையையும் தனியாக நீட்டிக்கிறது. இப்போ ஒவ்வொரு கையாக செஞ்சேன். இப்போது 2 கையையும் இந்த சைடில் நீட்டிக்கிறது, 2 கையையும் மேலே நீட்டிக்கிறது, 2 கையையும் ஃப்ரண்ட்டில் நீட்டிக்கிறது. இது மாதிரி மாற்றி மாற்றி மேலே சைடில் மேலே நேர, சைடில் மேலே நேரில், இது எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, கையில் இருக்கக்கூடிய, சைடில் இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ப்ராப்பராக செய்யும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ண முடியும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது, எந்த வியாதியும் வராது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேங்குலர் ஆசனான்னு பேர் இருக்குது. இந்த தேங்குலர் ஆசனாவில் காலையும் நல்லா விரிச்சிருக்க பாருங்கள். நல்ல காலை நல்லா அகலம் விரிச்சுக்கோங்க. எவ்வளோ அகலம் விரிச்சுக்க முடியுமோ பண்ணுங்கள். சில பேருக்கு என்னால் இவ்வளோ தான் முடியும், சின்னதாக தான் முடியும் பண்ணினா பரவாயில்ல. எவ்வளோ விரிய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரிய வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காலை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இடது கையால் தொட்டு வலது கையை மேலே தூக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இடது பக்கத்தில் நிறையா குனிஞ்சிருக்கேன். ஸ்ட்ரெச்சிங்கும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேலே இருக்கும், 4 அடிக்கு மேலே இருக்கும் இந்த கேப்பு. இந்த கேப்பு 4 அடிக்கு மேலே இருந்ததுனாக்க உடம்பு நல்லா வளையக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. இங்கே லெஃப்டில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸு, ஸ்ப்ளீனு, ஹார்ட்டு, லெஃப்டில் இருக்கக்கூடிய லங்ஸு எல்லாமே நல்ல ஆரோக்கியமாகும், அதிகமாகும். ஆரோக்கியம் அதிகமாச்சுனாக்க எஸ்பெஷலி லங்ஸை பொறுத்த வரைக்கும் சளி ஏதாவது இருந்ததுனாக்க அந்த சளி எக்ஸ்பான்ஷன் கண்டக்ஷன் அதிகமாகிறதுனால நம்ம உடம்புல நம்ம லங்ஸு எஸ்பெஷலி அந்த சளியை அப்பளம் உடைக்கிற மாதிரி உடைச்சி வெளியில் தள்ளிடும். ஸ்ப்ளீனும் நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து அணுவாக உடைச்சி அதுலேருந்து எனர்ஜியை தயாரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் எச்சல் சுரக்கிறோம் இல்லையா, அந்த எச்சல் சுரக்கிறதுக்கும் அந்த ஸ்ப்ளீன் தான் இன்சார்ஜு. ஸோ நிறையா சலைவாவை செக்ரேட் பண்ணி சலைவா உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஆண்டவன் அந்த சலைவா கன்னத்தில் உள்பக்கமாக நம்ம சாப்பிடும்போது செக்ரேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கான். அதை நம்ம உபயோகப்படுத்தணும். சாப்பாடு சாப்பிடும்போது அதை எவ்வளோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நல்லது. சரிங்களா? இப்போ பார்க்கும்போது இந்த சைடு நல்லா விரியிறது. எப்படி நல்லா விரிஞ்சிருக்கு, இந்த சைடு சுருங்கியிருக்கு, இந்த சைடு விரியிறது. இந்த சைடு விரியும் போது இந்த சைடு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய கிட்னி, அது மட்டும் இல்லாமல் இப்போ லிவர் இங்கே இருக்குது, பின்னாடி இங்கே ரைட்டில் இருக்கக்கூடிய லங்ஸு அதுவும் விரிவடைகிறது. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலு முடியுது. ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது 2 சைடுமே விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி நம்மளுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்யும். எல்லா ஃபங்க்ஷனையும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றும். சரிங்களா? இப்போ இன்னொன்று இதே ஆசனாவை
இப்போ வந்து ரைட் சைடில் காலை வைக்கிறேன். ரைட் சைடில் கையை வச்சு லெஃப்ட் சைடில் இருக்கிற கையை மேலே தூக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி பண்ணும்போது இந்த சைடு சுருங்கி போயிருந்தது. இப்போ இந்த சைடு விரியிறது. இந்த சைடு விரிகிறதுனால ஸ்ப்ளீனு, ஹார்ட்டு, பேங்க்ரியாஸு, இங்கே இருக்கிற லங்ஸு எல்லாமே விரியக்கூடிய தன்மை அதிகமாகுது. இப்போது அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. சுருங்கியிருக்கு. ஸோ சுருங்கி இருக்கிற தன்மை, விரியக்கூடிய தன்மை 2 பக்கமுமே அதிகமாகி நம்மளுக்கு எல்லா விதமான உதவியும் செய்யும். இதே மாதிரி 2 சைட்லேயும் பண்ணிட்டேன், கையிலையும் பண்ணிட்டேன். இப்போது இந்த பாடியை நம்ம அதே மாதிரி சைட்லேயும் பண்ணணும், ஃப்ரண்ட்லேயும் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாடியை எப்படி பண்ணணும்னாக்க பின்னாடி கையை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எவ்வளோக்கெவ்வளோ பெண்ட் ஆக முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ பெண்ட் ஆகிக்கோங்க. கையை நல்லா மேலே தூக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பாடி நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா பெண்ட் ஆகிருக்கு. கை பின்னாடி நல்லா தூக்குறது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பின்பக்கம் ஸ்பைனல் கார்டு இருக்கிற பின்பக்கம் நல்லா பெண்ட் ஆகிருக்கு. ஸோ பெண்ட் ஆனதுனால இனிமேல் நம்மளுக்கு பேக் பெயின் வரவே வராது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய கிட்னிஸு, லெஃப்ட் கிட்னிஸ், ரைட்டு கிட்னிஸு ரெண்டுமே விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அப்போது நம்மளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய சுருங்கினதுக்கு அது நம்ம அடுத்தது பண்ணும்போது விரியும். ஸோ இப்போ சுருங்கி இருக்கக்கூடிய பாத்திரமெல்லாம் அடுத்த சைடு பார்க்கும்போது பின்னாடி சாயும்போது நல்லா விரியும். இப்போது பின்னாடி நல்லா விரிஞ்சிருக்கு, முன்னாடி சுருங்கியிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் மேலே மெதுவாக வாங்க. அப்புறம் அதே சைடில் நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், முன்னாடி சாய்ஞ்ச மாதிரி கையை அப்படியே வச்சுக்கணும். கையை அப்படியே வச்சுட்டு பின்பக்கம் எவ்வளோக்களவு நம்ம சாய முடியுமோ, பேக் சைடில் எவ்வளோக்களவு சாய முடியுமோ, ஃப்ரண்ட்டில் எவ்வளோக்களவு பேக்கில் எவ்வளோக்களவு சாய முடியுமோ அப்படி தலையும் அப்படியே சாயுங்க. பின்னாடி பாருங்கள். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கீழ் விழாத மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த சைடு எல்லாம் விரிகிறது. முன்னாடி ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆகும்போது சுருங்கி இருந்தது. இப்போ இது விரிகிறது. ஸோ விரியும் போது ஃப்ரண்ட்டில் ஸ்ப்ளீனு, லிவரு, கிட்னி, இந்த பேங்க்ரியாஸு, ஹார்ட்டு, லங்ஸு எல்லாமே விரிகிறது. ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே விரிகிறது. அதே சமயத்தில் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டெல்லாம், கிட்னிஸ் எல்லாம் முன்னாடி விரிஞ்சிருந்தது, இப்போ சுருங்கியிருக்கு. ஸோ சுருங்கக்கூடிய தன்மையை பேக்லேயும் உருவாக்கிட்டோம், ஃப்ரண்ட்லேயும் உருவாக்கிட்டோம். அதே சமயத்தில் நெக்கு இருக்கு இல்லையா, நெக்கு, நெஞ்சு அதெல்லாமும் சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகிடும். இப்போது பேக்கு மெதுவாக வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, அப்படியே நில்லுங்க. அப்படியே கையை வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசாக ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இதை உக்காந்து எவ்வளோ பேர் ஈஸியாக பண்ண முடியுமோ அது மாதிரி இப்படி பண்ணும்போது இந்த ஆங்கிள் பண்ணி காமிச்சும்போது அப்புறம் ஃபுல்லாகவே கையை வச்சுருந்தேன். சில பேரால், வயசானவங்களால், சில பேரால் உடம்பு முடியாதவங்களால் இவ்வளோ தான் வைக்க முடியும்னாக்க ஓகே, நோ ப்ராப்ளம். இவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்னாக்க ஓகே, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இன்னும் நான் அடுத்தது செய்கிறேன். இதுவும் கொஞ்சம் கஷ்டமானது தான். ஃப்ரண்டில் வச்சுக்கணும். இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியாதவங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹெல்ப்பு யாரையாவது வச்சுட்டு இது மாதிரி பண்ணினாக்க என்டையர் பாடி ஒரு ட்ரையாங்குலர் சைஸில் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரையாங்குலர் சைஸில் ஃபார்ம் ஆகும்போது இந்த முட்டியில் நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிறது. முட்டி தான் நம்மளுக்கு எனர்ஜியை பாஸ் ஆன் பண்ணக்கூடியது, கன்வே பண்ணக்கூடியது, கம்யூனிகேஷனை பண்ணக்கூடியது, கம்யூனிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு சக்தியை அதிகமாக கொடுக்கறது. அவனுக்கு முதுகெலும்பு நல்லா இருக்குடா, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குடா அப்படிம்பாங்க. அவனுக்கு முதுகெலும்பு இல்லைடா அப்படின்னா, முதுகெலும்பு வீக்காக இருந்ததுனாக்க என்ன சொல்லுவாங்க, வீரம் அதிகமாக இல்லைனாக்க அவனுக்கு முதுகெலும்பு இல்லைம்பாங்க. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது முதுகெலும்பு இப்படி வச்சுக்கலாம், எப்படியும் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். பின்னாடி கையை கொண்டு போக முடியலனாக்க இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை இப்படி வச்சுக்க முடியல அப்படின்னாக்க கையை மட்டும் வச்சுட்டு கையை மட்டும் இப்படி வச்சுட்டு இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணினாலும் பரவாயில்ல. மொத்தத்தில் பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரையாங்குலர் சைஸில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.